அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன். இது நம்மூர் நம்முரிமை சமூக சேவை இயக்கம். நம்ம இப்போது வருகிற 10ஆம் தேதி கோடை விடுமுறை விட்டுட்டு நம்முடைய பள்ளிகள் எல்லாம் திறக்க போகிறாங்க. அப்போது நம்முடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அதாவது நம்முடைய வடக்கு துவக்கப்பள்ளியில் நம்ம சென்ற கல்வியாண்டிலே தெற்கு பள்ளியில் செய்கிற மாதிரி ஆட்டோவை வச்சு மாணவர்களை கூட்டிகிட்டு நம்ம ஸ்கூலுக்கு விடுறது, மீண்டும் கூட்டு போய் விடுறது அப்படின்ற அந்த ஒரு திட்டத்தை நம்ம வடக்கு பள்ளியிலையும் செயல்படுத்துங்க நம்ம தலைமை ஆசிரியரை பார்த்து கோரிக்கை வச்சோம். அவர்களும் நிச்சயமாக அதுக்கான ஆவணங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு இப்போது இந்த கல்வி ஆண்டு தொடங்க போகுது. குறிப்பாக நம்ம மலையடிவாரத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய நலனுக்காக, ஆற்றுக்கு அண்ணாண்டிருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய நலனுக்காக கூடிய விரைவில் இந்த கல்வியாண்டு திறந்த உடனேயே அதுக்கான ஏற்பாட்டை செய்து அந்த ஆட்டோ போக்குவரத்தின் மூலமாக மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும் என்று நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அவர்களை மற்றும் அந்த நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்போது அந்த செயல் திட்டத்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று கருதினேன். ஆகவே தான் இதை சொல்லியிருக்கிறேன். நம்முடைய குழுவை சார்ந்தவர்களும் நம்முடைய சமூக சேவை இயக்கத்தை சார்ந்தவர்களும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். 4 பேர் கருத்துக்களை சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு இன்னும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கல்வியாண்டில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அதை செய்வார்கள் என்று நம்புவோம். நிச்சயமாக நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். பள்ளி திறந்தவுடன் அதற்கான பணிகளை அவர்கள் செய்வார்கள், அல்லது இப்பொழுது கூட செய்திருக்கலாம். நிச்சயமாக அந்த ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடாமல் செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்மூர் நம்முரிமை குழுவின் சார்பாக, நம்மூர் நம்முரிமை சமூக சேவை இயக்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். நன்றி, மனமார்ந்த நன்றி.